தாவேக தலைவர் விஜய் இல்லத்தில் செங்கோட்டையன் வருகை புரிந்திருக்கக்கூடிய நிலையில் இது தொடர்பான மேலும் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் மணிகண்டன். வணக்கம் மணிகண்டன். தாவேகவில் செங்கோட்டையன் இணைய போவதாக தகவல் பரவிய நிலையில் தற்போது செங்கோட்டையன் தாவேக தலைவர் விஜயை சந்தித்திருக்கிறார். இது தாவேகவில் செங்கோட்டையன் இணைய இருப்பதற்கான முக்கிய இதாக நாம் பார்க்கப்படுகிறோம். மேலும் செங்கோட்டையன் ஆதரவாளர்கள் 54 பேர் கோபிச்செட்டிப்பாளையத்திலிருந்து சென்னை புறப்பட்டிருக்கிறார்கள் என்ற தகவலும் நமக்கு தெரிய வந்திருக்கிறது. இந்த இணைப்பு நிகழ்ச்சி எப்பொழுது நடைபெற இருக்கிறது? விவரங்கள். வணக்கம். 1977 தொடங்கி 9 முறை கோபிச்செட்டிப்பாளையம் உள்ளிட்ட ஈரோடுக்குட்பட்ட மாவட்டங்களை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினராக அதிமுகவில் போட்டியிட்டு தேர்வாகி இருந்து தற்போதைக்கு கோபிச்செட்டிப்பாளையத்துடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை இன்று காலை சட்டமன்ற பேரவை தலைவரிடம் மனு அளித்து அந்த பொறுப்புல இருந்து அவர் விலகி இருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில பல்வேறு கட்சி, அதாவது தாவேகா, திமுக ஆகிய 2 ஆப்ஷன்கள் அவருக்கு இருந்தது. திமுக சார்பில் அமைச்சர்கள் அவரிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வந்ததாக தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயை பட்டினப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த அலுவலகத்துல நேரடியாக சந்திச்சிருக்கிறார் செங்கோட்டையன். இந்த நிலையில தமிழக வெற்றி கழகத்துல செங்கோட்டையன் இணைந்திருப்பது அதிகாரப்பூர்வமாக இன்னும் சில நேரங்களில் வெளியிடப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சந்திப்பு தமிழக வெற்றி கழகத்துல செங்கோட்டையன் இணைந்திருக்கும். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். மேலும் இது தொடர்பான கருத்துக்களை நம்மோடு பகிர்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் ரமேஷ் தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். அவரிடம் கருத்துக்களை கேட்டு பெறலாம். வணக்கம் திரு ரமேஷ். தற்போது செங்கோட்டையன் இன்று காலை தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்த நிலையில் தற்போது தாவேக தலைவர் விஜயை சந்தித்திருக்கிறார். இது தாவேகவில் செங்கோட்டையன் இணைய போவது உறுதியாகி இருக்கிறது. இந்த இணைப்பு தொடர்பான நீங்க என்ன பாக்குறீங்க? இந்த கருத்தை தெரிவிங்க சார். அண்ணாதிராவிட தொடக்க கால உறுப்பினரான திரு செங்கோட்டையன் அவர்கள் அந்த இயக்கத்தின் தொண்டர்கள் மத்தியில் நல்ல செல்வாக்கு பெற்றவர். அதிமுக நாடாளுமன்ற தேர்தலில் மோசமான தோல்வியை தழுவிய பிறகு இந்த கட்சியை எப்படி மீண்டும் வலிமைப்படுத்துவது என்பது குறித்து சில ஆலோசனைகளை திரு செங்கோட்டையன் உட்பட 6 முறை திரு எடப்பாடி பழனிசாமியிடம் தெரிவித்தார்கள். ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய கோரிக்கை சம்பந்தமாக அலட்சியப்படுத்தி யாரையும் கலந்த தொடர்ந்து தன்னை காரணத்தால் திரு செங்கோட்டையன் அதிருப்தி அடைந்தார். அதுதவிர இந்த மாதிரி ஆலோசனையை கூறியவர்களை ஒதுக்க ஆரம்பித்தார் திரு எடப்பாடி பழனிசாமி. அதன் எதிரொலியாக திரு செங்கோட்டையன் அவர்களுடைய மாவட்டத்திலும் சில குழப்பங்கள் விளைவிக்கப்பட்டன. இந்த நிலையில் மனவேதனையுடன் திரு செங்கோட்டையன் அதிமுக தலைமைக்கு தாம் தெரிவித்த யோசனைகளை பொதுவெளியில் வெளிப்படுத்த அவர் மீது கட்சி ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பதாக கூறி கட்சியில் பொதுச் செயலாளரான எடப்பாடி பழனிசாமியை விட சீனியரான திரு செங்கோட்டையனை விளக்கம் கேட்டு நோட்டீஸ் கூட அனுப்ப இயற்றினார்கள். ஆகவே வேறு ஆப்ஷன்களை அவர் தீவிரமாக பரிசீலித்து அவருடைய ஆதரவாளர்களோடெல்லாம் கலந்து ஆலோசித்து தாவேகாவில் இணைவது என்கிற ஒரு முடிவை எடுத்திருக்கிறார். இன்றைக்கு தமிழக அரசியலில் திமுகவை மிக கூர்மையாக எதிர்க்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தில் அவர் இணைய எடுத்த முடிவு என்பது நல்ல முடிவு. அவரது அரசியல் எதிர்காலத்துக்கு உதவக்கூடிய முடிவு. அவரை தொடர்ந்து மேலும் சில அதிமுக அதிருப்தியாளர்களும் தாவேகா பக்கம் தங்கள் பார்வையை திருப்பதற்கான வாய்ப்பு இதன் மூலம் உருவாகி இருக்கிறது. சரி, இன்னைக்கு காலையில நீங்க செங்கோட்டையன் சந்திச்ச போது அவர் ஏதேனும் தெரிவித்தாரா? தாவேகாவில் இணைய போவதாக ஏதேனும் தகவல் ஏதேனும் உங்களிடம் தெரிவித்தாரா? அதிமுகவின் இப்போதைய போக்கு குறித்து அதிருப்தி தெரிவித்து சில ஓரிரு அண்மை கால உதாரணங்களை சுட்டிக்காட்டினார். தாவேகாவில் எனக்கு ஏற்கனவே தெரியும், ஆகவே அது பற்றி நான் விரிவாக பேசவில்லை. ஆனால் அவர் தாவேகாவுக்கு இணைய வேண்டும் எனக்கு நன்றாக தெரியும். இணைப்பில் உங்கள் கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி திரு ரமேஷ். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.